ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அடுத்த நாளே அம்மாக்கிட்ட இது மாதிரி சொன்னேன். இது மாதிரி கூப்பிட்ருக்காங்க. நான் அதுக்காக போய் தான் ஆகணுமா? ஏன்னா அவங்க நம்மள மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, நான் போய் தான் ஆகணும். வேறு வழி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் சரிதாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதை செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் நம்ம இது பண்ணி தான் ஆக வேண்டிய இதில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி சரி ஓகே, நீ அப்படியா இருந்தால் போயிட்டு காலையிலே போயிட்டு நைட்டு வர்ற மாதிரி பார்த்துக்க. ஏன்னா அப்பாவுக்கு உங்கள் மாமா வீட்டுக்கு நீ போகிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க, பண்ணுவார். அவர் என்ன பேசுவாருங்கிறது உனக்கே தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தாம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு எப்படியும் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி ஓகே, இதெல்லாம் கரெக்டு தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கள. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் சரியான ஒரு இதில் இருந்தாலும் அடுத்தடுத்தது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தானே நம்ம இருக்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாளே நான் கிளம்பி போனேன். அம்மா சொன்னது மாதிரியே காலைல கிளம்பி போனேன். ஆனால் அப்பாவுக்கு நான் போனது மாமா வீட்டு விசேஷத்துக்கு போகிறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பேசுவார்னு தெரியும். ஆனால் மாமா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா பணத்தை மட்டும்தான் இது பண்ணுவார். பண உதவி செஞ்சால் எங்கள் மாமாவை ரொம்ப நல்லவரும்பார். இல்லாட்டினா அந்த அளவுக்கு அவரை எதுவும் ஒரு பாராட்டி பேச மாட்டார், பண்ண மாட்டார். அதனாலேயே நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம இவங்க இதுக்காக நம்ம போகாமல் இருக்கக்கூடாது, நம்ம போய் தான் ஆகணும். வேறு சில விஷயங்களை நம்மளுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் வேறு வழி கிடையாது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டேன். அங்கே போனோன்னா மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா அவர் ரொம்ப என்னை ஒரு இதாக பார்த்துக்கக்கூடியவர், ஒரு இதாக இது பண்ணக்கூடியவர் எப்போதுமே. அப்படி இருக்கிறதுனால நான் இது பண்ணேங்கிறதுனால அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அது என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் இது பண்ணாலும் அதை அவர் ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பக்குவமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இதையுமே நம்மளால் சில விஷயங்களை புரிஞ்சுக்கவும் சரி, ஒரு இது பண்ணவும் சரி, அடுத்தடுத்த இதில் நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி இருந்ததுனால மாமி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் போனேன்னு. ஏன்னா அம்மாவால் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, அப்பா அவருக்கு நம்மளை என்ன தான் இது பண்ணாலும் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதனால நான் அம்மா வரக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த இதையும் நம்மளால் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் மாமாவுக்கு வீடு குடி போகிறதுக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் தெரிஞ்சிருங்கிறதுனால எல்லோரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நகை செஞ்சது எல்லாம் வச்சு கொடுத்துட்டு பண்ணோன்னே எங்கள் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணார். ஏன்னா அவர் ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பா எப்படின்னா இப்போ பணம் வந்துட்டுங்கிறதுக்காக ரொம்ப அவரை மதிக்கிறதில்ல, பண்ணுறதில்ல. ஆனால் நான் பழசெல்லாம் மறக்கலை. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இப்போ நல்ல வேலையில் இருக்கேன். ஆனால் படிக்கிற காலத்துலலாம் அவர் தான் எங்களுக்கு எல்லா உதவியுமே பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் எங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டார், பண்ண மாட்டார். அப்போலேருந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லா உதவியுமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டில் எல்லா விஷயமும் இது பண்ணாலுமே ஒரு சில நேரத்தில் அவங்கள ஒரு மாமா இப்போ அவர் நல்லா இருக்கார் அப்படிங்கிறதுனால ஒரு மதிக்காமல் இருந்தார். அந்த பழக்கம் எனக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியல. ஒரு சில நேரங்களில் நம்ம அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு இது பண்ணிக்கிறதுக்கான ஒரு தைரியமும் தெம்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நான் என்ன இது பண்ண ஆரம்பித்தேன்னா, சரி இதுக்கப்புறம் மாமா கிட்ட நான் பேச சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் மாமா நீங்கள். நான் பத்திரிக்கை வைப்பேன், அண்ணன் பத்திரிக்கை வைப்பார். நீங்கள் ஒரு சபையில் நிற்கணும். எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறதா இல்லை. இன்னும் 3 மாதம் இருக்குது அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு. நாங்கள் எதையுமே அண்ணன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குற ஒரு அண்ணனுக்கும் உங்கள் மேலே பாசம் இருக்குது. இருந்தாலும் அப்பாவோட ஒரு சில அப்பா பேரில் தான் வீடு இருக்குது, லோன்லாம் போட்டு தான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அவர் பேச்சை தான் கேட்குற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் இது பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆனால் அண்ணன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேம்மா, வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் உங்கள் அப்பா அதை எப்படி ஏற்றுக்குவான் என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னோடனே,
அவர் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாரு, அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் எங்களுக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நான் கண்டிப்பாக வரேன், நீ ஒன்றும் எதை பற்றியும் மனசை போட்டு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, நாங்கள் கண்டிப்பாக வர்றோம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி